மக்களுடன் புதிய தலைவர் நிகழ்ச்சியிலே நாம இப்ப தற்போது திருச்சியில இருக்கோம். மிக முக்கியமாக ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு தடத்திலுமே புதிய தலைமுறை மக்களுடன் இருந்து மக்களின் குரலாக பிரதிபலித்து அரசிற்கும் சரி மக்களுக்கும் இடையே பாலமாக இருந்து அவர்களுடைய குறைகள் அனைத்தையும் தீர்ப்பதே புதிய தலைமுறையுடைய மிக முக்கியமான குறிக்கோளாக இருக்கு. அந்த வகையில நாம இப்ப தற்போது திருச்சியில இருக்கோம். திருச்சியில பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. அவர்களுடைய குறைகளை நாம் நேரடியாக கேட்கலாம். முக்கியமாக விவசாயம், தொழில்துறை, கல்வி என தொடர்ந்து மக்கள் தங்களுடைய அந்த கோரிக்கைகளை வைத்துக் கொண்டே இருக்காங்க. அவர்களுடைய கோரிக்கைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறதா என்று அதிகாரிகளும் தொடர்ந்து அவர்களிடம் கொண்டு சென்றும், அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான ஆட்சியாளர் அவர்கள் அந்த குறைகளை தீர்ப்பார்களா என்பதை பார்க்கலாம். இப்ப முதலில் விவசாயம் தொடர்பாக அவர் பேசுவதற்காக ஐயக்கண்ண அவர்கள் இருக்காங்க. திருச்சி மாவட்டத்தில் 9 தொகுதியில மிக முக்கியமான பிரச்சனை என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார்? ஒரு நாடு பலம் பொருந்திய நாடு என்றால் அது இராணுவத்தால் மட்டுமல்ல, விவசாயத்தில் அந்த நாடு தன்னுரிமை பெற்றிருக்கணும். வெளிநாட்டில் உணவுக்காக பிச்சை எடுக்கக்கூடாது. நம்ம உற்பத்தி தன்னுரிமை பெற்றிருக்க நாடு தான் பலம் பொருந்திய நாடு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 1970 ஒரு டன் கரும்பு 90 ரூபா விற்கும்போது வாத்தியாருக்கு 90 ரூபா சம்பளம். இன்றைக்கி வாத்தியாருக்கு 1,20,000. ஆனால் எனக்கு ஒரு 3,150 தான். வாத்தியார்லாம் அரசு ஊழியர் போல எங்கள் அண்ணன், தம்பி, மாமைய, மச்சனே, அக்கா, தங்கச்சி தான். அவங்களுக்கு 100 ரூபா சம்பளம் கொடுத்தா எனக்கு ஒரு 10 ரூபா கொடுக்கலாம். ஆனால் 2 ரூபாயும் 3 ரூபாயும் கொடுக்குறாங்க. இல்லை, இப்போ இது பொதுவாக இப்போ திருச்சியை பொறுத்தளவு திருச்சியில் நாங்கள் கேட்கறது விவசாயி எங்களுக்கும் லாபகரமான விலையை கொடுங்க. எங்களுக்கு 100 ரூபா வேணாம். அரசு ஊழியர்களாக 100 ரூபா கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 ரூபா கொடுன்னு கேட்குறோம். ஆனால் 2 ரூபா 3 ரூபா கொடுக்குறாங்க. அந்த நிலைமை மாற வேண்டும். ஒரு நெல் 40 ரூபா வைக்கும்போது பவுன் 120 ரூபாய்க்கு விற்றுச்சு. அன்றைக்கி 3 மூட்டை நெல் விற்றா ஒரு பவுன். இன்றைக்கி பவுன் 1,20,000 ரூபா. என் நெல்லு 1,100 தாங்க ஐயா. நான் எப்படியா வாழ்றது? எங்களை காப்பாற்ற வேண்டியது அரசனுடைய கடமை. எங்களுக்கு லாபகரமான விலை கொடுக்க வேண்டியது அரசனுடைய கடமை. பென்ஷன் கொடுக்க வேண்டியது அரசனுடைய கடமை. அதை செஞ்சாதான் இந்த நாடு நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருப்பாங்க. ஒரு பலம் பொருந்திய நாடு இந்தியா என்று சொல்ல முடியும். மிக முக்கியமாக அயிலை சிவசூரியன் அவரிடம் கொடுங்க. இப்ப தொடர்ந்து நம்ம காவிரி கொள்ளிடம், அதாவது மிக முக்கியமாக முக்கமுள்ள 2 நமக்கு ஆறுகள் பிரியக்கூடிய இடமா இருக்கு. இந்த கதவணை அந்த ஒவ்வொரு முறையும் கோரிக்கை வைக்கிறீங்க. அது என்ன நிலையில இருக்கு? விவசாயிகளுக்கு அது எந்த விதமான பலனை தரும்? இப்ப என்ன பாதிப்பு கொடுக்குது? விவசாயத்துக்கு முக்கிய தேவை நிலமும் நீரும். இன்றைக்கு அந்த நிலத்தோட நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நகரமயமாக்கல்ன்ற கொள்கையில் கிராமப்புறத்தால் நகரத்தோடு இணைக்கணும்னு சொல்லிட்டு கிராமப்புற விவசாய நிலங்களை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே எல்லாம் வீடுகளும் மற்ற தொழிற்சாலைகள் வந்துக்கிட்டு இருக்குது. இதனால் எதிர்காலத்தில் உணவு உற்பத்தி பாதிக்கப்படும். இந்த நாடு ரொம்ப மோசமான நிலைமைக்கு. அதே போல் நீர், இந்த மாவட்டத்துக்கு எங்களுக்கு முக்கியமாக நாங்கள் நம்பியிருக்கிறது காவேரி தான். அதை நம்பி 17 கிளைக்கால் வாயில் இருக்குது. நூற்றுக்கணக்கான சின்ன சின்ன கிளை வாய்க்கால் இருக்குது. ஏறத்தாழ 2 லட்சம் ஏக்கருக்கு மேலே சாகுபடி பண்ணுறோம். இன்றைக்கி என்னன்னாக்கா, தண்ணி மேட்டூரில் முறையாக கிடச்சுன்னா ஒரு 8 மாதம் கிடைக்கும். அந்த தண்ணி குறைஞ்சி பார்த்தீங்கன்னா 3 மாதமாக 4 மாதமாக சொல்ல முடியாது. அப்போ நாங்கள் நிலத்தடி நீரை தான் நம்பி இருக்கிறோம். அப்போ நிலத்தடி நீர் வரணும்னாக்கா இங்கே நீர்களை சேமிக்கணும். நமக்கு ஜூன் ஜூலைலையும் சரி, அதே போல் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதங்களையும் மழை பெஞ்சு நிறையா தண்ணி வெளியில் வருது. இல்லை, கதவணைகள்லாம் கட்டி தந்துட்டாங்களா? இல்லை, அதெல்லாம் சேமித்து வைக்கிறதுக்கு 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை, 10 கிலோமீட்டருக்கு ஒரு கதவணை அமைக்கணும், காவிரி கொள்ளிடத்தை அமைக்கணும்னு நாங்கள் தொடர்ந்து கேட்டுட்டு வரோம். இது வரைக்கும் அதுக்கான முயற்சிகள் எதுவும் இல்லை. அதை செய்து முடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. எங்களோட குறையை நேரடியாக கேட்குறதே ஒரு பெரிய விஷயம். அந்த குறையை நாங்கள் சொல்லி கண்டிப்பாக நிறைவேறும்னு நினைக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, போன அதிமுக ஆட்சியில் மணிகண்டங்கிற ஒரு ஊரில், இப்போ பஞ்சப்பூர் இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மார்க்கெட் கட்டினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 74 கோடி செலவில் கட்டினாங்க. அந்த மார்க்கெட்டு இது நாள் வரைக்கும் இன்னும் செயல்பாட்டுக்கே வரல. இதுக்கிடையில் புதுசாக ஒரு மார்க்கெட்டு, அதுலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு முன்னாடி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் பெரியாருங்கிற ஒரு சிலையை வச்சு அதுக்கு பின்னாடி பெரியார் மார்க்கெட்டாக ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க. மிக விரைவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால், அப்போதைய மாவட்ட ஆட்சித்தலைவர் கூப்பிட்டு எங்களை ஆலோசனை பண்ணாங்க. அனைத்து வியாபாரிகளையும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை பண்ணாங்க. ஆலோசனை பண்ணிட்டு அவங்க ஒரு சில நிறைகளை நாங்கள் சொன்னோம். அவரும் ஏற்றுக்கிட்டாரு. கண்டிப்பாக அவங்கள எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணி தான் இந்த மார்க்கெட் கட்டுவோம் அப்படின்னாங்க. நாங்களும் சொல்லிட்டு வந்தோம், எங்களை ஆலோசனை பண்ணாமல் கட்டினாக்கா மணிகண்டத்தில் பூட்டி கிடக்கிற மார்க்கெட்டு மாதிரி தான் இந்த மார்க்கெட்டு அமையும் அப்படிங்கிறத பதிவு பண்ணி வச்சுட்டு தான் வந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இது நாள் வரைக்கும் எங்களை எதுவுமே அழைக்கிறதில்ல. இந்த அரசு தன்னிச்சையாக அந்த மார்க்கெட்டை கட்டிகிட்டு இருக்கு. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அதை திறக்கிறதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி எலெக்ஷனுக்காக முன்னாடி திறந்து வச்சுருந்தா கூட, முதல்வரே திறந்தாலும் அந்த மார்க்கெட்டும் மணிகண்ட மார்க்கெட்டு மாதிரி தான் பூட்டி கிடக்கும். இல்லாட்டி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு இப்போ எந்த நிலைமையில் இருக்குது, யார் கையில் இருக்குது?
ஒரு சின்ன வியாபாரி ஒரு தின்பண்டை கொண்டு போய் உள்ளே விற்க முடியாது. ஒரு பூக்கடைக்காரமா ஒரு பெண்மணி பூக்கடை கட்டி ஒரு 500 சம்பாதிக்கும் அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே. அப்போ பூக்கடை அங்கே இல்லை. இந்த கூசி பண்ணி பாசி விற்பாங்க, அவங்களுக்கு அங்கே வேலை இல்லை. அப்போ யாருக்காக தான் அந்த நவீன மார்க்கெட்டு? மக்களுக்காக, மக்கள் பிழைக்கணும், மக்கள் பயன்பாட்டுக்காக தான் கட்டுறது அந்த பஸ் ஸ்டாண்டு. அதே மாதிரி தான் இந்த மார்க்கெட்டையும் அமைச்சு கொடுத்தா வர போகிற எலெக்ஷனில் உங்கள் வெற்றி வாய்ப்பு இருக்கும். இதே இப்படியே தொடர்ந்தா கிழக்கு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இழக்க நேரிடும். திருச்சி மாவட்டம் பார்த்திங்கன்னா தமிழகத்தோட மத்திய பகுதி. பல அரசியல் தலைவர்கள் வந்து திருச்சி மாவட்டத்தை துணை தலைநகராக மாற்றணும் அப்படின்ற முயற்சி எடுத்தாங்க. அதற்கு உதாரணமாக நம்ம எம்ஜிஆரை சொல்லலாம், முன்னாள் முதல்வர் அவர்களை சொல்லலாம். அந்த முயற்சி வந்து எதுக்கு எடுத்தாங்கன்னா, இப்போ திருச்சி மாவட்டத்திலேருந்து மற்ற மாவட்டங்களுக்கு செல்வதற்கு 3 மணி நேரத்தில் வந்து எல்லா பகுதியும் இணைக்கக்கூடிய ஒரு வசதி இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து அந்த மாதிரியான திட்டத்தை பரிசீலனையில் வைத்திருக்கிறதா சொல்கிறாங்க. எதிர்காலத்தில் துணை தலைநகராக இது உருவாச்சுன்னா அதனால் நிறைய பலன்கள் வந்து திருச்சி மாவட்டத்துக்கு கிடைக்கும். ஒன்று, அதே மாதிரி திருச்சி மாவட்டத்தில் நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்குது. பல லட்சம் மாணவ மாணவிகள் ஒவ்வொரு ஆண்டும் வந்து பலதரப்பட்ட கல்விகளை பயின்று வெளியில் வராங்க. ஆனால் அவர்களுக்கு முறையான வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வசதிகளும் தொழில் நிறுவனங்களும் இங்கே இல்லை. முக்கியமாக சொல்லணும்னா நமக்கு வந்து பிஹெச்எல் பகுதியில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் எல்லாமே வந்து மூடப்பட்டு அந்த ஜாப் ஆர்டர்னு கிடைக்கக்கூடிய அந்த நிறுவனங்களும் வந்து இன்றைக்கு செயல்படாத ஒரு நிலை இருக்குது. இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே அண்டை மாநிலங்களுக்கும் அண்டை மாவட்டங்களுக்கும் வந்து வேலைவாய்ப்பு தேடி செல்லக்கூடிய ஒரு அவல நிலை இருக்குது. அதற்கு தொழில் வளர்ச்சி வந்து ரொம்ப முக்கியம். தொழில்துறை வளரணும், ஐடி செக்டார் வளரணும். இங்கே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த மாவட்டத்திலே வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான எல்லா விதமான வசதிகளும் செய்து தரணும். அதே மாதிரி கிழக்கு தொகுதியில் பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை திட்டம் வந்து நெடுநாளாக அது முழுமை பெறாமல் இருக்குது. இதனால் பல பிரச்சனைகளை வந்து மக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. மழை காலங்களில் ரொம்ப மோசமாக இருக்குது சாலைகள். புத்தூர் 4 ரோட்டில் இருந்து சோமரசம்பேட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய சாலை வந்து மிக மிக குறுகிய சாலை இருக்குது. அந்த பகுதியில் நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்குது. இன்றைக்கி அந்த சாலைகள் வந்து குறுகிய சாலையாக இருக்கிறனால அந்த பணிக்கும் அதே மாதிரி வேலைக்கும் அதே மாதிரி கல்விக்கும் செல்லக்கூடியவர்கள் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. அதற்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தணும். அதே மாதிரி நெடுங்காலமாக வந்து பல சமூக நல அமைப்புகள், சமூக ஆர்வலர்லாம் வைத்த கோரிக்கை வந்து இந்த உயங்கொண்ட ஆறு அது வந்து பாதாள சாக்கடையெல்லாம் கலக்கிறதுனால அதை தூய்மைப்படுத்தாமல் மாவட்ட ஆட்சி தலைமையில் வந்து ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு அங்கேயும் நிறைய அமைப்புகளும் மக்களும் வந்து குறைக்கு வந்து சொன்னாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் அதற்கு வந்து முந்தைய அரசு நிதி ஒதுக்கி அதற்கு எந்த விதமான செயல்பாடு திட்டங்களும் வராததுனால இன்னும் வந்து அது மாசடைஞ்சு தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் எல்லாமே பொதுமக்களுக்கும் அதே மாதிரி இங்கே பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் பயனுள்ள வகையில் நிறைய விஷயங்களை வந்து வரக்கூடிய அரசாங்கம் செய்யுன்றதை நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். ஏன்னா தொடர்ந்து வாக்குறுதிகளை தான் கொடுத்துருக்காங்களே தவிர எதுவுமே செயல் வடிவமாக வந்ததாக தெரியல. அதனால் வரக்கூடிய புதிய அரசாங்கமாவது அதற்கான பணிகளை மேற்கொண்டு இந்த மக்களுக்கும் திருச்சி மாவட்டத்துக்கும் நிறைய விஷயங்களை செய்வாங்கன்னு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். நீங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. கடந்த 10 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா திருச்சி தமிழ்நாட்டின் மையப்பகுதி வாகன போக்குவரத்து வந்து 2 மடங்கு வந்து அதிகரிச்சிருச்சு. இதை சரி செய்யறதுக்கு, சாலைகளை அகலப்படுத்துறதுக்கு, உயர்மட்ட பாலம் போடுறதுக்கு இதுக்கான வழிமுறைகள் இதுவரையும் ஆட்சியாளர்கள் எதுவுமே செய்யலை. இது சம்பந்தமான கோரிக்கைகள், மனுக்கள், போராட்டங்கள் பல வந்து நடத்தியாச்சு. ஆனால் இதுக்கான அந்த தீர்வை வந்து இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி, இதற்கு பிறகாக இந்த நிலத்தை ஆள போகிறவங்களும் சரி அதை கருத்தில் எடுத்துக்கிட்டு அதை செய்வாங்களாங்கிறது சந்தேகம்தான். இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும். லட்சக்கணக்கான வாகனங்கள் திருச்சி மையமாக வச்சு 5 நுழைவாயில் இருக்குது. பால் பண்ணை, டிவிஎஸ் டோல்கேட்டு, மன்னார்புரம், இந்த பக்கம் கரூர் பைபாஸ் ரோடு, அடுத்தது வந்து மலைக்காட்டு நோக்கி வரக்கூடிய மாநகருக்குள்ள நுழைஞ்சிட்டாலே வாகன நெருக்கடி ஆகிடுது. அவசர ஊர்தி போக முடியாது, ஃபயர் சர்வீஸு போக முடியாது, காவல்துறை வாகனம் கூட போக முடியாது. அப்போ இதை இந்த வர இருக்கின்ற இந்த அரசுகள் இதை கருத்தில் எடுத்துக்கிட்டு அதை வந்து சரி செய்யணும். உயர்மட்ட பாலங்களை வந்து அமைக்கணும், சாலைகளை வந்து விரிவாக்கம் பண்ணணும். இப்போ எல்லாரும் சொன்னாங்க மேம்பாலம் வேணும், சாலை விரிவாக்கம் வேணும். இங்கே அடிப்படை கட்டமைப்பை திருச்சி உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டோட மையப்பகுதின்னு சொன்னாங்க, இருதய பகுதின்னு சொன்னாங்க, தலைநகராக்கணும்னு எம்ஜிஆர் காலத்தில் பேசுனாங்க. ஆனால் திருச்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உலகத்திலேயே போஸ்ட்டில் சிங்கிள் பிட்டு, டபுள் பிட்டு, ட்ரிபிள் பிட்டு பார்த்துருப்பீங்க. ரோடில் டபுள் பிட்டு, சிங்கிள் பிட்டுலாம் போட்ட பெருமக்கள் இங்கே தான் இருக்காங்க. இந்த பெருமைக்குரிய மக்கள் இங்கே தான் இருக்காங்க. இது அந்த கட்சி இந்த கட்சியில் விதிவிலக்கு இல்லை. எந்த கட்சி வந்தாலும் நாங்கள் இங்கே தான் போடுவோம். எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு வேணும், தலைக்கவசம் இல்லைன்னா ஃபைன் போடுவாங்க. ஆனால் இந்த ரோடுகளில் பயணிக்கும் போது விபத்துக்கள் நடக்குமா நடக்காதா? இவங்களுக்கு யார் ஃபைன் போடுறது? ரோடு டாக்ஸ் வாங்குறீங்களா வாங்கலையா? எவ்வளோ வாங்குறீங்க? வருஷம் வாங்குறீங்கல்ல ரோடு டாக்ஸ். இந்த டாக்ஸ் எல்லாம் எங்கே போகுது? ஒன்றும் இல்லை சார், இந்த ரோடை சரி பண்ணுறதுக்கு அவசரத்துக்கு சத்திரம் பஸ் ஸ்டாண்டு இப்போ தான் திறந்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த ரோட்டில் கான்கிரீட்டை கொண்டு வந்து கொட்டி அப்படியே பூசி முழுகிட்டு போயிருக்காங்க.
திருச்சியில் அடிப்படை கட்டமைப்பு வசதி என்பது சுகாதார வசதி. இந்த சுகாதார வசதி என்பது முற்றிலுமாக மூடப்பட்டு இருக்கின்றது. சுகாதாரமே இல்லாத மாநகரமாக இந்த திருச்சி மாநகரம் நிகழ்கிறது. குறிப்பாக திருவரங்கம், திருவானைக்காவல் உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய கழிப்பறை வசதிகள் ஒன்று கூட இல்லை. மிக கேவலமாக கீழ்த்தரமாக இருக்கின்றது. பொது சுகாதாரத்தை இந்த அரசு மேம்படுத்த வேண்டும். இல்லை என்றால் வருகின்ற தேர்தலில் புதிய அரசு உருவாகும். மக்களின் கோரிக்கைகள் சாலை மேம்பாடு வரை இருந்து, சாலை மேம்பாட்டில் இருந்து, பொது சுகாதாரத்தில் இருந்து, ஹாஸ்பிட்டலேஜ், இந்த நம்மளுடைய பெரிய ஆஸ்பத்திரிகள் இருக்கக்கூடிய சுகாதாரம் என்பது முற்றிலும் சீரழிந்து இருக்கிறது. அங்க நம்மளுடைய தேவைக்கு நாம் செல்லுகின்ற பொழுது அங்க இருக்க பணிபுரியக்கூடிய மருத்துவர்கள் அங்கு பற்றாக்குறையாக இருக்கின்றது. செவிலியர்கள் பற்றாக்குறையாக இருக்கின்றது. சரியான மருத்துவம் கிடைக்க மாட்டேங்கிறது. அங்கேயும் கையூட்டு வாங்கிதான் மருத்துவம் பார்க்கப்படுகிறது. சிறு சிறு பிரச்சனைகளுக்கு கூட மருத்துவத்திற்கு அங்கும் கையூடு பெறப்படுகிறது. இப்படியே செல்லும் ஆனால் வருகின்ற ஆட்சி கண்டிப்பாக மாற்றம் பெறும். அந்த ஆட்சியாவது சிறப்பான ஆட்சியாக இருக்க வேண்டும். நான் புள்ளம்பாடி ஒன்றியத்திலேருந்து வர்றேன். புள்ளம்பாடி திருமூலப்பாடி சாலையில் ரயில் தொடர் வண்டியில் மேம்பாலம் இல்லாமல் அந்த பகுதியில் அடிக்கடி பெரிய சிக்கல் இருக்குது. யார் அடுத்து வரப்போகிறவர்கள் அதை செய்வார்களே ஆனால் எங்களுடைய வாக்கு அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்து எங்கள் புள்ளம்பாடி ஒன்றியத்தினுடைய எல்லையில் திருவாரூர் கூட்டு குடிநீர் திட்டம்னு 1238 கோடியில் ஒரு திட்டத்தை போடுறாங்க. 8 கேணி, பெரிய கேணி 100 மீட்டர் விட்டத்தில் கொள்ளிடத்தில் போட்டு ஒரு கேணியிலையும் 100 போர், கிட்டத்தட்ட 800 போர் போட்டு தண்ணியை கொண்டு போகிறாங்க. குடிநீர் அவசியம், அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனால் அந்த பகுதியில் நீங்கள் 1 கிலோமீட்டரில் அரியலூர் கடலில் இருந்த பகுதி உப்பு நீர் இப்போ தண்ணி கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ உப்பு நீர் இருக்கிறப்ப அங்கே குடியிருக்கிற மக்களுக்கு குடிநீரே இன்றைக்கி சிக்கலான ஒன்றாக இருக்கிறது. இதுக்காக நாங்கள் மறியல் போர்லாம் நடத்தணும், எல்லாம் செஞ்சோம். ஒரு கதவணை வேணும், ஒரு தடுப்பணை வேணும். நல்ல அருமையான ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்க. அப்போது மக்களுக்கு அந்த கொள்ளிடக்கரையில் குடியிருப்பவர்கள் தண்ணி தட்டுப்பாடு. ஏன்னா இன்னொன்று நுட்பமாக நீங்கள் கவனிக்கணும், 50 அடிக்கு கீழே அங்கே போர் போட முடியாது. கொள்ளிடத்துல இந்த பகுதியில் 50 அடி கீழே போட்டிங்கன்னா பாறை, அதுக்கு கீழே போட்டிங்கன்னா உப்பு நீர். அப்போது எங்கெங்கேயோ இங்கேருந்து தண்ணீர் போகிறது. 500க்கும் மேற்பட்ட குடிநீர் குழாய்கள் அங்கங்கே நம்ம நீர்த்தேக்க தொட்டிகள் போகிறோம், கூட்டு குடிநீர் திட்டங்களை செய்கிறாங்க. எங்களுடைய நிலைமை மோசமாக இருக்குது. அடுத்தது திருச்சி மாவட்டம் ஒரு நல்ல கிராமங்கள் மிகுதியாக இருக்கிற மாவட்டம். இந்த மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு எனப்படுகிற MDR சாலைகள் நிறைய இருக்கின்றன. அந்த சாலைகள், எல்லா சாலைகளையும் நடுப்புற டிவைடர் வச்சு 2 பக்கம் போகிற மாதிரி வசதி இருக்கிறதே எந்த இடத்துல. அதனால விபத்துகள் மிகுதியாக நடக்கின்றன. அதனால வரப்போகிற அரசு, அது எந்த அரசாக இருந்தாலும், அந்த பகுதியில் இது போல செய்ய வேண்டும் அப்படிங்கிற கருத்தை சொல்லி அதை அவசியம் அவர்கள் செய்பவர்களுக்கு எங்கள் நாடு, எங்கள் ஓட்டு அவர்களுக்கே என்று கூறி முடிக்கிறேன். நன்றி. மெயினாக நம்ம சொல்கிறதுனா ஃபஸ்ட்டு நான் ஒரு நாட்டோட வளர்ச்சி அக்ரி, அடுத்தபடி MSME, 3வது எக்ஸ்போர்ட். அக்ரி விளையக்கூடிய பொருளை வேல்யூ MSME மூலமாக வேல்யூ ஆட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது அந்த MSMEக்கு என்ன பண்ணோம்னா, ஸ்டார்ட் அப் ஒரு புது கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணுறான் நம்ம பையன் அப்படின்னா அவனுக்கு ஒரு 50 காசு வட்டியில் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வரும். இன்னொன்று, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா BHELோட ஆர்டர் இப்போ நிறையா வந்திருக்கு. அது கூட ஆனோட ஸ்கில்டு பர்சன் கிடைக்கல, வெல்டோ, ஃபிட்ரோ இது மாதிரி இது கிடைக்காம இருக்குது. இன்னும் 3வது ட்ரேட் சென்டரோட ஃபவுண்டர் சேர்மன் சொல்கிறேன். எப்படி கோயம்புத்தூரில் கொடிசியா மாதிரி சென்னை ட்ரேட் சென்டர் இங்கே ஒரு 10 ஏக்கர் பஞ்சப்பூரில் இருக்குது. அது என்ன பண்ணால் 5 crores கிராண்டாக வந்துருச்சு. நாங்கள் ஒரு 200 பேர் 6 crores போட்ட பின்னாடி அந்த ரிங் ரோட்டில் அது அமைஞ்சதுனால அந்த ட்ரேட் சென்டர் ஒரு 6 வருஷமாக வராமல் இருக்கும். அது சீக்கிரம் வர வைக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே அக்ரி ப்ராடக்ட். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் விளையக்கூடிய ஆப்பிள் இங்கே ஒரு ரூரலில் ஒரு வில்லேஜில் கொண்டாந்து வித்துடுறாங்க. நம்ம ஊரில் இங்கே கொய்யாவோ மாவோ ப்ளஸ் பப்பாளியோ இல்லை வாழையோ இதெல்லாம் முருங்கையோ நம்ம நான் காஷ்மீர் கொண்டு போக முடியல. அதை உள்கட்டமைப்பை சரி பண்ணி, தமிழ்நாடு எந்த கவர்மெண்ட் வந்தாலும் உள்கட்டமைப்பை சரி பண்ணி அந்த கண்டெய்னர் எம்டியாக போகிற கண்டெய்னரில் நான் போட்டு அங்கே கொண்டு போய் வியாபாரம், எப்படி மார்க்கெட்டில் நீங்கள் வியாபாரம் செய்கிற மாதிரி அங்கே போய் காஷ்மீரில் வியாபாரம் செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு எக்ஸ்போர்ட்டுக்கு ட்ரைபோர்ட் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ட்ரைபோர்ட் மீன்ஸ் எப்படின்னா, இங்கேருந்து கண்டெய்னர் நம்ம திருச்சி ரீஜன்லேயே 40 to 50 கண்டெய்னர் எக்ஸ்போர்ட் போயிட்டு இருக்கு. இங்கே கொச்சி ஒன்று தூத்துக்குடி போவோம், அப்படின்னா குஜராத் போவோம். இங்கேயே ட்ரைபோர்ட் ஒரு 25 ஏக்கரில் அங்கேயே கம்ப்ளீட்டாக அந்த செக்அப் பண்ணி அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக செக்அப் பண்ணி சீல் போட்டு கொடுத்தா டைரெக்டாக ஷிப்புக்கு போய்டும். அங்கே போய் 5 நாள் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. தேங்க்யூ ஆல். ஐயா நீங்கள் சொல்லுங்கள். என் பேர் சக்திவேல். புதிய தலைமுறைக்கு இந்திய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம திருச்சி பால்பள்ளியிலேருந்து துவாக்குடி வரைக்கும் சர்வீஸ் ரோடு வேணுங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக 2011 எலெக்ஷன்லேயே இதே பேசணும்.
2016 எலெக்ஷனில் பேசணும், 2021 எலெக்ஷனில் பேசணும், இப்போ 26 எலெக்ஷன்லையும் பேசிகிட்டு இருக்கோம். 4 எலெக்ஷனில் இதை பேசுகிறமே தவிர கவனிப்பாளர் கிடைக்கு. இப்போ நார்மலாக வந்து அந்த இடத்துல வந்து தேசிய நெடுஞ்சாலை சட்டப்படியாக வந்து சர்வீஸ் ரோடு அங்கே இருந்துருக்கணும். வரலேங்கிறதுக்காக மக்கள் என்ன பண்ணுவாங்க, போராடினாக்கா அதுக்கு திட்டத்தை கொண்டு வரதுக்கு தான் மக்கள் போராடலாம். ஒருவேளை அதுவே தேவையில்லை, அரசாங்கமே பார்த்து ஒரு திட்டத்தை மக்களுக்கு என்ன வேணுங்கிறத நிறைவேற்றணும். அதுதான் நல்ல அரசாங்கம். இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மத்திய அரசு அரசாணை போட்டுச்சு, மாநில அரசு அரசாணை போட்டுச்சு. இவங்க இது வந்து செய்யவே இல்லைன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் 2019 ஒரு தீர்ப்பு வழங்கிட்டாங்க. 45 மீட்டரில் சர்வீஸ் ரோடு போடுங்கன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. உங்களுக்கு வந்து ஒரு திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு இவ்வளவு மத்திய அரசு ஆணை, மாநில அரசு ஆணை, உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததுக்கப்போ இதை நிறைவேற்றாமல் இந்த 5 வருஷமாக இவங்க உருட்டு வந்து இந்த திமுக ஆட்சியை உருட்டி இந்த சர்வீஸோட படு நாசமாக்கி வச்சுருக்காங்க. இப்போ வந்து நான் 33 மீட்டரில் இந்த சர்வீஸோட போட போகிறேன்றாங்க. ஆக்சுவலாக இந்த கோர்ட்டு தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வசதிகள் செஞ்சு கொடுக்குற மாதிரி கோர்ட்டு உத்தரவுலேயே வந்து அதை சொல்லியிருக்காங்க. எப்படின்னாக்கா திருவரம்பு வரைக்குமே 5 இடத்துல வெஹிக்கிள் அண்டர் பாஸ், அதாவது மினி ஃப்ளைஓவர். அதுக்கு வந்து ஒத்துழைப்பு வியாபாரிகள் மொத்தவங்க எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் அந்த என்கரேஜ்மெண்ட் எடுக்க முடியலன்னு சொல்றாங்கல்ல. ஒண்ணுமே இல்லை சார், இந்த அரசாங்கத்தை ஒரு மாசம் ஏட்ட கொடுங்க, ஒரு நாள் முதல் மாதிரி ஒரு மாசம் ஏட்ட கொடுங்க. இந்த சர்வீஸ் போட்டு காமிக்க உங்களுக்கு ஒரு 300 கோடி ரூபாய் இந்த தமிழ்நாடு வந்து ஒதுக்கணும். முன்ன வந்து 60 மீட்டர் அகலத்துக்கு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டு தீர்ப்பு அப்புறம் 40 மீட்டர் அகலம் மாற்றிட்டாங்க. அந்த 48 மாற்றி அந்த அளவுக்கு பிரகாரம் எவ்வளோ நிலம் எடுக்கணுங்கிற முதற்கொண்டு யார் நில உரிமையாளர்கள் முதற்கொண்டு கணக்கெடுத்துட்டாங்க. இல்லை 1000 பேர் செத்துட்டான் அப்படிங்கிறது எத்தனை தடவை நாங்கள் சொல்ல முடியும்? 5000 பேர் விபத்தில் வந்து வீட்டில் உடல் ஊனமாகி கிடக்கிறான். இதை விட ஒரு கேவலமான விஷயம் என்ன இருக்குது? இந்த திருச்சி மாவட்டத்தை எடுத்தானாக்கா உயிரை விட முக்கியமான விஷயம் என்ன இருக்குது? அந்த உயிரை விட முக்கியமான விஷயத்துக்கு இந்த திமுக அரசு ஒரு வரையும் செய்யலை. இனிமேல் நீங்கள் செய்ய வேண்டாம். குறைஞ்சபட்சம் இப்படி 40 மீட்டர் கோர்ட்டு உத்தரவை 33 மீட்டர் மாற்றி அதை நாசம் பண்ணாமல் தயவுசெய்து வீட்டுக்கு போங்க. அடுத்து வந்து செய்யிட்டு முதல்ல அருமையான வாய்ப்பை கொடுத்த புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு சஞ்சீவி நகர் இடத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். திருச்சியில இந்த 9 தொகுதியில முக்கியமா என்னென்ன பிரச்சனைகளை வந்து பெண்கள் சந்திக்கிறாங்க? எந்த கட்சி வந்தாலும் ஆட்சிக்கு வந்தாலும் டாஸ்மாகை மூடணும். இதனால வந்து பாதிக்கப்படுறது பெண்கள் தான். குடும்பத்துல வந்து குடிமகன்களால குடிகாரர்களால பாதிக்கப்படுறது பெண்களும் அந்த குழந்தைகளும் தான். அதனால வந்து டாஸ்மாகை மூடணுன்றது ஒரு முக்கியமான குறிக்கோள். பெண்களுக்கு வந்து என்னன்னா வந்து மேற்கொண்டு வந்து லோன் வந்து நல்லபடியா தொழில் புரியறதுக்கும் சரி MSME மூலமா தராங்க. அந்த மாதிரி இன்னும் நிறைய லோன் வந்து ஏற்பாடு பண்ணணும் பெண்களுக்கு. முக்கியமா பெண்களுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை தரணும். அதுவும் ஆண்களால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து வாழ்வாதாரம் ஏற்படுத்துறதுக்கு அரசு வந்து ஸ்டெப் எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் எல்லா பெண்கள் சார்பாகவும். நன்றி, வணக்கம். எங்க பகுதி அரியமங்கலம். இந்த அரியமங்கலத்தில் வந்து குப்பை கிடங்கு இருக்கு. இந்த குப்பை கிடங்குக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து எங்களுடைய பகுதி கவுன்சிலர், முன்னாள் கவுன்சிலர் உள்பட எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் பல தடவை மனு கொடுத்துருக்குறோம். இது திருச்சியின் மையப்பகுதி, தமிழ்நாட்டின் மையப்பகுதி திருச்சின்னா திருச்சியின் மையப்பகுதியாக குப்பை கிடங்கு இருக்கு. ஒரு குப்பை கிடங்கை வச்சுக்கிட்டு தூய்மையான நகரம்னு நீங்க எப்படி சொல்றீங்கன்னு எனக்கும் புரியல. அது என்ன இந்த இதில் யுனெஸ்கோவில் அறிவிச்சிட்டாங்க, அங்கே அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. நிஜமாகவே அப்படியெல்லாம் இல்லை. குப்பைகளுக்கு நடுவில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அது மிருகங்களுக்கும் நாய் பன்றி எல்லாத்துக்கும் இதுவும் இல்லாமல் நோய்களையும் எங்களுக்கு அதிகமாக கொடுக்குது. அது மட்டும் இல்லை, சமூக விரோதிகளின் கூடாரமாக அது இருக்குது. நாங்கள் பல முறை இதை எடுத்து சொல்லி ஒவ்வொரு அரசுகிட்டையும் நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம். எல்லா அரசும் கேட்டுக்கிறாங்க, எல்லாத்தையும் கேட்டுக்கிறாங்க. ஆனால் அதை செய்வதாக இல்லவே இல்லை. இந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல நாங்கள் 10 பேர் வந்திருக்கிறோம். லால்குடி ஒன்றியத்துலேருந்து வரேன். என் பேர் ஜெகன். ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தில் ஏரி குளங்கள் தூர் வர்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஏரி குளங்கள் நிறையிறதில்ல. இந்த வருஷம் 3 தடவைக்கு மேலே தண்ணி அதிகமாக வந்துருச்சு. நிறைய குளங்கள் நிறையல. என்ன காரணம் அப்படின்னா, இவங்க 2 அடிக்கு மேலே களி தான் தண்ணியை தேக்கி வைக்கும். இவங்க அல்றதுற பேரில் மணல் சாரியாக இருக்கனால 12 மாதம் தண்ணி இருக்க வேண்டிய விஷயம் 4 மாதம் மட்டும்தான் இருக்குது குளத்துல தண்ணி. அப்போ இந்த குளத்தை நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகள் ரொம்ப பாடுபடுறாங்க. கிளை வாய்க்காலில் சில கிணத்த காணாங்கிற மாதிரி கிளை வாய்க்கால் சில ஊர்களை காணாமே போயிடுச்சு. 30 அடி வாய்க்கால் 3 அடி வாய்க்காலாக மாறிடுச்சு. அது என்னன்னு எடுத்துக்கணும். நீர் ரொம்ப முக்கியம். உயர்கொண்டன் வாய்க்கால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை தொகுதி இருந்து இத்தனை ஆளுங்கட்சி இருந்தும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் 2 பேர் இருந்தும் இளைஞர்கள் ஒரு வருஷத்துக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் படிச்சுட்டு வராங்க. ஆனால் அவங்களாம் படித்து முடிச்சுட்டு எங்கே போகிறாங்க? சென்னைக்கு இல்லை பெங்களூர் மாதிரி ஒரு வெளியூருக்கு தான் போக வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. திருச்சியை பொறுத்தவரை இதுவரையே எந்த ஒரு தொழிற்சாலைகளோ எந்த ஒரு நிறுவனமோ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதுவரையே இங்கே பண்ணலை. மக்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயங்களை கொண்டு வந்து
இந்த ஆட்சியில் கொண்டு வராங்க. பேருந்து நிலையம் இத்தனை கோடிக்கணக்கான பேருந்து நிலையம் மக்களுக்கு பயன்பாட்டுக்கே கிடையாது. இன்னைக்கு சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 10-20 நிமிஷத்தில் நம்ம ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருந்த காலகட்டத்தில் போய் இன்னைக்கு ஒரு திருச்சியிலேருந்து நாமக்கல் போகணும்னா 1 மணி நேரத்தில் நம்ம போயிடலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு சிட்டிக்குள்ளேயே 1 மணி நேரம் பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் போற வேண்டிய சூழ்நிலை இந்த ஆட்சியில் நடந்து கொண்டு இருக்கிறது. இது முற்றிலும் இந்த மாதிரி ஒரு மக்கள் பிரச்சனையை தேர்ந்தெடுத்து ஒரு கல்வி நிறுவனமோ இல்லை ஒரு தொழிற்சாலைகளோ இது மாதிரி ஒரு நிறுவனத்திலே முதலீடு செய்து வேலைவாய்ப்பை உருவாக்கணுன்றதான் இந்த ஒரு கோரிக்கையாக இருக்குது. தென் மாவட்டங்களுக்கு முக்கியமான சாலையாக இருக்கக்கூடிய மதுரை திருநெல்வேலிக்கு போகக்கூடிய சாலை இன்னைக்கு சூழ்நிலை அது ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் கழித்து அதே பகுதியை தான் நம்ம கடக்க வேண்டிய சூழ்நிலை நடக்கும். அன்னைக்கு திருச்சியோட டிராஃபிக் என்ன லெவலில் இருக்குன்றத புரிஞ்சு அந்த ஆட்சியாளர்கள் அந்த இடத்தை தேர்வு செஞ்சு பண்ணணுன்றத கோரிக்கை வைக்கிறோம். அவங்க பெண்மணி அவங்களுடைய கோரிக்கை. வணக்கம் சார். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண உங்க புதிய தலைமுறைக்கும் இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே, குறிப்பா திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கட்டிடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பலன்னு பேசுற மாதிரி எல்லாரும் சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு கார்பரேட் நிறுவனங்கள் மாதிரி இன்னைக்கு ஆக்கிட்டாங்க. இதே அரசு மருத்துவமனையை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இன்னைக்கு நோயாளிகள் ஆயிரக்கணக்கில் ஒரு நாளைக்கு வந்துட்டு போறாங்க. புறநகர்கள் கிராமங்கள்ல இருந்தெல்லாம் வந்துட்டு போறாங்க. ஆனால் ஒரு ஸ்கேனு ஒரு எக்ஸ்ரேக்கு எழுதி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அந்த பணம் கட்டி ரிசல்ட்டை வாங்குறதுக்கு 15 நாள் அவகாசம். அப்போ ஏன் போய் ஸ்கேன் எடுக்கிறோம்? பீதியில் தான் போகிறோம். என்ன உடம்புல இருக்குன்னே தெரியாமல் பயந்துக்கிட்டு தான் மக்கள் வாரோம். அப்போ உடனே மறுநாள் தர்றது அல்ல ஒரு 2 நாளில் கூட கொடுக்கறதுக்கான எந்த வாய்ப்புமே பல முறை கோரிக்கை வச்சாச்சு. அங்கே டீன்ட்ட முதல் கொண்டு எல்லாத்தையும் நம்ம கடிதம் கொடுத்தாச்சுங்க. ஆனால் இது வரைக்கும் இல்லை. இன்னொன்று ஜிபே பண்ணுங்கன்றாங்க. கிராமத்துல இருந்து வந்து அங்கே எதுவுமே தெரியாமல் மக்கள் நின்றுக்கிட்டு ஜிபேன்னா என்ன, ஒரு பணத்தை கூட வாங்கி ஒரு 500 ரூபாய் கட்டுறதுக்கு கூட அங்கே அரசு தயாராக இல்லை. அப்போ நிர்வாக ஒழுங்குகளை வந்து அடிப்பட்டட்டு மக்களுக்காக வெறும் மேல்தட்டு மக்களுக்காக மட்டும் இல்லை அடித்தட்டு மக்களையும் கவனிக்க வேண்டிய சூழல் இருக்குன்றத வந்து கொஞ்சம் இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மனு கொடுத்தா அந்த மனு வந்து ஒரு 15 நாளில் கலெக்டர் அலுவலகம் மூலியமாக திரும்பி ஒரு ரிமைண்ட் மனு நம்ம மக்களுக்கு ஒரு ரிமைண்ட் கொடுக்கணும். 2வது விஷயம் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து காஞ்சா மற்றும் மாத்திரை மற்றும் லாட்ரி இதெல்லாமே ரொம்ப இன்டைரக்டாகவே நடந்து கொண்டு இருக்கிறது. காவல்துறை வந்து ஒரு அரசியல்வாதிகளுடைய கட்டுக்கோப்பாகவே இருக்கிறது. அதே போல் மக்கள் பிரதிநிதிகள் வந்து மக்கள்கிட்ட கனெக்டில் இருக்கணுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு கவுன்சிலர்ஸ் வந்து எந்த விதமான ஒரு அசோசியேஷன்லையுமே எந்த விதமான மக்களுடைய தொடர்புலே இருக்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து தொடர்பில் இருக்குன்றது எங்களுடைய கோரிக்கை. அதே மாதிரி பொது இடத்துல பப்ளிக் டாய்லெட் வந்து மிக சிறப்பான முறையில் செயல்படுத்தி மறுசீரமைப்பு பண்ண வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. மிக முக்கியமாக தொடர்ந்து வந்து எந்த அரசு அமைந்தாலும் அவர்கள் மக்களுக்கான திட்டங்களை வந்து தொடர்ந்து செய்துட்டு இருக்காங்க. ஆனா மக்களுடைய குறைகள் வந்து அதிகரித்து கொண்டேதான் இருக்கு. அந்த மக்களுடைய குறைகளை வரக்கூடிய ஆட்சியாளர்கள் தீர்ப்பார்கள் என்று நம்புவோம். இந்த நிகழ்ச்சி மூலியமாக தொடர்ந்து வந்து அதை வரக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கும் பதிவு செய்வது மட்டுமே புதிய தலைமுறையுடைய எண்ணம். தொடர்ந்து மீண்டும் ஒரு மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் சந்திப்போம்.